ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து டேட் 32. என்னோடய வார்ம் அப் வாக்கிங் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சாச்சு. அவங்க கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தோன்னா டே 25 அன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் வீடியோவில் நான் வந்து வீடியோட எண்டில் ஒரு உங்களோட 25 இவ்வளோ நாள் உள்ள ஜேர்னி 24 டேஸ் கடந்து வந்திருக்கோம் இல்லையோ, ஸோ அந்த ஜேர்னி பற்றி நீங்கள் வந்து எதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அதில் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் மாதிரி சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வீடியோ பண்ணி அவளுக்கு வந்து அனுப்பியிருந்தேன். ஸோ நான் என்ன பேசி அனுப்பியிருந்தேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹலோ ஆடியானா, ஆடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் கீர்த்தனா ஹரி. எனக்கும் நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. பிசிஓடி, அது இது, கொலஸ்ட்ரால், அப்படி இப்படி தைராய்டு எல்லாமே வந்து இல்லாதது பொல்லாதது எல்லாமே லிஸ்ட்டில் வந்துருச்சு. டாக்டரும் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாங்க, நீ வெயிட் லாஸ் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். எதேச்சியாக வந்து நம்ம RDfitness அன்லிமிட்டடோட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அது பார்த்ததுலேருந்தே வந்து எனக்கு வந்து இது பண்ணணும், இதை வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு வந்து மனசில் தோணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜூன் 16 அன்னைக்கு நான் வந்து என்னோடய டே 1 ஸ்டார்ட் பண்ணேன். நேத்தியோட 25 டேஸ் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி வந்து லெவல் 2 26th டேயில் வந்து அடியெடுத்து வச்சு ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிரெடிட் வந்து கோஸ் டு ஆடியனா அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணும்போது பயங்கர என்கரேஜிங்காக இருந்தது. நம்மளாலையும் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 25 டேஸ் நான் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணுவேன் நான் வந்து நினைக்கவே இல்லை. அண்ட் எனக்கு வந்து வெயிட் லாஸ் அவ்வளோவா தெரியல, எனக்கு இன்ச் லாஸஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் எனக்கு ஆகும் நம்பிக்கை இருக்குது. ஸோ 99 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டிப்பாக என்னோடய ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவேன். இந்த டே 1 to டே 25 அண்ணாவோட ஒவ்வொரு வீடியோஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் செஞ்சு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். ரெண்டாவது அதுக்கான முயற்சி வந்து நம்ம 100% நம்ம வந்து கொடுக்கணும். தேர்ட் வந்து நம்ம ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். அதாவது ஒரு 10 நாள் ஒரு 7 நாள் அப்படி ட்ரை பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை, எனக்கு வந்து இன்ச் லாஸ் கூட ஆகலை அப்படின்னு மனசை வந்து என்றைக்குமே தளர விடாமல் நம்ம வந்து நம்மளோட முயற்சி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து தானாகவே அது நடக்கும். ரொம்பவே பொறுமையாக இருந்தோன்னா கண்டிப்பாக 99 டேஸ்க்கு அப்புறமா இந்த ரிசல்ட்டை வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுதான் நானும் நம்புகிறேன். ஸோ இந்த 25 டேஸ் லெவல் 1 நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் ஆடியனாக்கு. அவர் சொன்ன மாதிரி என்னோடய கையை பிடிச்சி அவர் தான் இத்தனை நாளாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு இந்த லெவல் 1 வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ லெவல் 2வும் நான் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் நம்புகிறேன். தேங்க்யூ ஆடியனா. அண்ட் இந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஆடி ஃபேமிலி, தேங்க்யூ ஆடியனா, தேங்க்யூ. அனுப்பியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியனா கிட்டே வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நினைக்கிறேன் அண்ட் வந்து பெரிய அப்ரிசியேஷனாக பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோ அந்த ஆடியோ வந்து நான் வந்து பேசி அனுப்பியிருந்தார் எனக்காக வாட்ஸ்அப்லேயே. ஸோ அந்த ஆடியோ கிளிப்பிங் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஹாய் கீர்த்தனா, உண்மையிலே உங்களோட வீடியோஸ் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக பேசியிருந்தீங்க. நீங்கள் உண்மையிலே சொல்கிற ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோடு இருக்கிறீங்க. அதுதான் உங்களோட சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்க போகுது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க, அது ரொம்ப எல்லாருக்கும் வேண்டும். ரொம்ப பர்சிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, விடாமுயற்சியோடு பண்ணுங்கள். அது எப்போவுமே இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் 25 டேஸில் இன்ச் லாஸை ஃபீல் பண்ண நம்பினீங்க இல்லையா? 99 டேஸ் முடித்தவங்க நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காங்க, வெயிட் லாஸ் பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து அந்த 99 டேஸ் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம என்ன மாதிரி இருப்போங்கிறத ஒரு இமேஜினேஷனாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருப்பீங்கிறத ஒரு பிக்சரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த பிக்சர் நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்த போய் நீங்கள் தொட முடியும். ஸோ அதை வந்து பிக்சரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் த பெஸ்ட்மா. ஸோ இவ்வளோ தூரம் அவரோட ஃபாலோவர்ஸ்க்காக அவள் வந்து இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறா, மெனக்கிடுறா அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நல்லா தெரியறது. தேங்க்ஸ் ஆடியனா. நீங்களும் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம RDfitness அன்லிமிட்டடில் இது வந்து ப்ரொஃபஷனல் சேனலுங்கிறதுனால இது ப்ரமோஷன் கிடையாது, நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக நமக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கெடியூல் பண்ணி கொடுப்பா. அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த பெயினும் இல்லாமல்
அடுத்தடுத்த டே வந்து நம்ம ஒர்க் அவுட் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.